அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்திலேருந்து மனித உரிமைகள் தொடர்பான சில முக்கியமான ஆண்டுகள் நம்ம பார்க்கலாம். உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநாவால் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1948. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமை ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையே சாரும். மனித உரிமைகள் பிரகடனத்தில் 30 சட்டப்பிரிவுகள் உள்ளன. மனித உரிமைகள் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டன பார்த்தீங்கன்னா 5 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993 அக்டோபர் 12. மாநில மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1997 ஏப்ரல் 17. பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993, மாநிலம்னா 1997. குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டு அறிக்கை 1989 நவம்பர் 20. ஒரு நாட்டின் முக்கியமான தேசிய சொத்தாக கருதப்படுவது நாட்டின் குழந்தைகள். சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1989. முன்னாடி நம்ம பார்த்தா குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டு அறிக்கை பார்த்திங்கன்னா 1989 நவம்பர் 20 பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986. சிறார் நீதி சட்டம் 2000. போக்சோ சட்டம் பார்த்திங்கன்னா 2012. 2018 பார்த்திங்கன்னா குற்றவியல் திருத்த சட்டத்தில் மரண தண்டனையோடு கூடிய கடும் தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 2018 கொண்டு வரப்பட்டது. 4வது உலக மகளிர் மாநாடு 1995 பெய்ஜிங்கில் நடைபெற்றது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் 2007 கொண்டு வரப்பட்டது. ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு 1945 அக்டோபர் 24. ஐநா சபை நாள் அக்டோபர் 24. அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை வகையான சுதந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன? 6 வகையான சுதந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. அடிப்படை கடமைகள் எந்த ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டன? 1976 42வது சட்டத்திட்டத்தில் இணைக்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் எத்தனை? 11. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் 2007. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009. இந்து வாரிசு சட்டம் 1956. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3மே நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்து வாரிசு சட்டம், தமிழ்நாடு இந்து வாரிசு சட்டம், மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை சட்டம். இந்து வாரிசு சட்டம் 1956 பார்த்தீங்கன்னா பெற்றோர் சொத்தில் பெண்களுக்கு பங்கு உண்டுன்னு சொல்லி சொல்கிறது. தமிழ்நாடு இந்து வாரிசு சட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1989 கொண்டு வரப்பட்டது. மூதாதையர், அதாவது நம்ம முன்னாடி தாத்தா பாட்டி அவங்க இருப்பாங்களா, அவங்களோட சொத்தில் பெண்களுக்கு சம பங்கு உண்டுன்னு சொல்லி கேட்குறது. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 பிரிக்கப்படாத மூதாதையர் சொத்தில் பெண்களுக்கு பங்குண்டுன்னு சொல்கிறது. தகவலறியும் உரிமை சட்டம் 2005 அக்டோபர். நன்றி நண்பர்களே. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.